இந்த வசனங்களை தான் நீங்க வாசிக்கத்தானே செய்றீங்க. விரியன் பாம்பு குட்டிகளா விஷ நிறைந்தவங்களே அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுங்கள் தேவன் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதன்படிதான் நம்ம செய்யணும். மாமிசத்துக்கு இடம் கொடுத்து லைட்டா அப்படி மாமிசம் எட்டி பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்களா, கீழே விழுந்து போயிருவோங்க. நமக்கு மாமிசம் எப்பவுமே கிரியை செய்யக்கூடாது. நம்மளோட ஆவியில பலம் கொண்டு நமக்கு தேவன் என்ன தைரியத்தை தந்திருக்கிறார் தெரியுமா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் தெளிந்த ஆவி, பயம் இல்லாத ஆவி, பலனுள்ள ஆவி நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறாரு. நான் எதுக்குங்க பயப்படணும்? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அதை சொல்றாரு, அதை நான் சொல்லுவேன். அது யாருக்கு குத்தப்படுதோ அவங்களுக்கு அந்த வார்த்தை குத்தப்படட்டும். அதான் பேதுருவும் யோவானும் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் ஆகி அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது இல்ல. குத்தப்படுறவர்களே மனம் திரும்புங்கள். இந்த வசனம் யார் யாருக்கு குத்தப்படுது? மனம் திரும்புங்கள்.